ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பர்த்டே வெட்டிங் டே செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் கேக் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நான் பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் பிஸ்கட்ஸை வாங்கி பிரிச்சுட்டு 2 பிஸ்கட் 4 பிஸ்கட் எடுத்துகிட்டு அப்படி மீந்து போய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மீந்து போய் இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கேக் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓரியோ பிஸ்கட், அப்புறமா போன்விட்டா பிஸ்கட், இது கூட டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். இது தவிர பார்பன் பிஸ்கட், மேரி பிஸ்கட், இந்த மாதிரி பார்லேஜி, எந்த மாதிரியான உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த பிஸ்கட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓரியோ பிஸ்கட்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீமை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபைன் பவுடராக தான் அரைக்க போகிறோம். அது கூட சேர்ந்து இதுவும் சேர்ந்து அரைச்சிரும். எல்லா பிஸ்கட்ஸையும் 1-2 உடச்சிக்கலாம். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா பிஸ்கட்ஸையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக 150 மில்லி பால் எடுத்துருக்கிற, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ அந்த பிஸ்கட் பவுடர் கூட கேக் அந்த மாதிரி பேக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பால் வச்சுருந்தோம் இல்லையா, தயிர் சேர்த்த பால், அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப லிக்விடாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நாம் விட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் எடுத்துருக்கக்கூடிய பிஸ்கெட் அளவுக்கு 150 மில்லி பால் கரெக்டாக இருக்கும். கேக் பேக் பண்ணி எடுத்துறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் மோல்டு எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் மோல்டு இல்லைன்னா ஃப்ளாட்டான எதனாவது பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கணும். உள்ளார பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா கொஞ்சம் தூவி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கேக் ஈஸியாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ இதில் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். பேட்டர் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா அந்த மோல்டை நல்லா தட்டணும். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃபுல்லாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ நான் எப்படி பேக் பண்ணி எடுக்க போகிறேன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு இந்தாலியம் தோசை தவா வச்சுருக்கிறேன். அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஹீட்டில் வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு கேக் பேட்டரை வச்சு மூடி போட்டு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ எதனாவது நைஃபோ ஸ்டிக்கோ எதனாவது விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகி வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதுக்கான மேல் க்ரீம் பண்ணுறதுக்காக 100 மில்லி விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடறோம். விப்பிங் க்ரீம் நமக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம பீட் பண்ணும்போது அப்படி கோடு கோடாக டிசைன்ஸ் உழுகும். அது மறையாமல் அப்படி இருந்ததுன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் கொஞ்சம் நான் டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு நியூட்டெல்லா கொஞ்சம் சேர்த்து அகைன் மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் ஃப்ளேவர் இந்த விப்பிங் க்ரீமில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூட்டெல்லா கூட நானே ரெடி பண்ணின நியூட்டெல்லா தான். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேட் நியூட்டெல்லா போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வெளியில் வச்சதில் அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லிக்விடாக இருக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நல்லா அந்த திக்கான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருந்தது, அதனால் கேக்கு க்ரீம் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஷேப்பாக மேலே கொஞ்சத்தை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். சுகர் சிரப் நல்லா நிறைய தாராளமாக போடுங்க. ஏன்னா கேக் அப்படியே அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சமாக விட்டிங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா நிறைய விட்டிங்கன்னா தான் கேக் நல்லா அதில் ஊறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கேக்கு. இதுக்கு மேலே விப்பிங் க்ரீமை வச்சு கேக் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். பிகினர்ஸ் கூட இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம்.
நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.